நான் நினைக்கிறது அந்த தியான வழிக்கு வர்றதுக்கு எழுதுறதுக்கு இப்படி செய்யணும் பண்ணலாம். இதுல யார் மிஞ்சி மிஞ்சி வந்ததுன்னா இப்ப எல்லாம் வடிகட்டி நாம் பிறவில்லா நிலை அடையணும் என்ன வந்தவங்க தான் இங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்துட்டு இங்க போனா என்னடா பிறவில்லா நிலை அடைகிறது, நீ தியானம் பண்ண உன் கஷ்டத்துல எப்படி என்னத்தை கஷ்டத்தை போனாலும் என்னத்தை சம்பாதிச்சேன்னு 2 பேரும் கேட்டானா அது ஓங்கி நின்று கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க வழியில சீக்கிரவங்களும் இருக்கிறாங்க. இப்ப சொல்றது இப்படி நாம் இச்சா சக்தி கிரியா சக்தி நாம் இச்சையின் உணர்வே நமக்குள் கிரியாகின்றது. இதே போல ஒவ்வொரு நிலைகளிலையும் நாம் கடல்ல நாம் படகுகளை செல்லப்படுத்தும் போது ஒரு எல்லை குறிக்கோள் வைக்கிறோம். அந்த எல்லை குறிக்கோள் வைத்துதான் துடுப்பை தள்ளி நாம் போறோம். ஆக எதிர்நிலை அலைகள் வரப்படும் போது அதில் எப்படி விளக்க வேண்டும் என்று எண்ணி அந்த எல்லை அடையத்தான் நாம் என்றோம். அப்ப அந்த ஒரு தீவுக்கு நாம் போய் சேர்ந்துடும். இதே போல மனிதன் வாழ்க்கையில் நமது எல்லை பிறவியில்லா நிலைதான். அது அந்த எல்லை அடைவதுதான் துருவ நட்சத்திரம். அதிலே தான் இங்கே நாம் வாழ்க்கையில் வரப்போகும்போது பாசலை, பண்பலை, பரிவலை, எதிரி அலை, கோவலை, குரோதலை, வெறுப்பலைகள் இத்தனை நம்மளால மோதிக்கிட்டே இருக்கும். இந்த அலை மோதும் போதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் அந்த துடுப்பை வைத்து இதை தள்ளிவிட்டு ஒவ்வொரு நிமிடம் நமது பாதையை தடைப்படாது நாம் அங்கே செல்ல வேண்டும். அதற்கு தான் இந்த ஆயத்தை கொடுக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நிமிஷமும் பாசலையில சிக்கிறீங்கன்னா என் பிள்ளைக்கு பிறகாய் போச்சுன்னா இதை வலையில சிக்கிறீங்க. அப்ப தியானத்தை விட்டுறீங்க, அங்க மூழ்கிறீங்க. அப்புறம் தியானத்துக்கு வரவுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தொழில் நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயி போச்சு, என்னத்தை தியானம் எடுத்து இந்த மாதிரினா இதுல சிக்கணும் இங்க மூழ்கிறீங்க.